தண்ணி தான் குடிக்கூடாதா? அப்போ நீங்கள் இந்த கேமில் விளையாடவே தேவையில்லை, அமைதியாகவே போயிடலாம். எதுக்கு என் கையை தட்டணும்? சரி, மறுபடியும். ஹாய் ரியா ஃபேமிலி, வெல்கம் டு அவர் வீடியோ. எதுக்கு என் கையை தட்டணும்? சரி, மறுபடியும். ஹாய் ரியா ஃபேமிலி, வெல்கம் டு அவர் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஸ்பைசியான ஒரு சேலஞ்சை நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, இந்த மேகி இவங்ககிட்டயும் இருக்குது. நாங்கள் 2 பேருமே கரெக்டான அளவில் காரம் அதிகமாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஸ்பைசி கலந்துருக்கோம். இதை யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க வின்னர் அப்படின்னு நம்ம சேனலில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் அவங்களோ இல்லை என்னாலேயோ அந்த ஸ்பைசி காரத்தை சாப்பிட முடியலன்னா நம்ம நடுவில் இந்த தேனை சாப்பிட்டுட்டு இந்த கேம்லேருந்து நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு விலகிக்கலாம். மேபி இது வந்து இவங்களுக்கு தேவைப்படும். இப்போயே கூட கொடுத்தால வேணுமா? 2 வாயிலையும் இது தேவைப்படும் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த கேமில் விளையாடவே தேவையில்லை, அமைதியாகவே போயிடலாம். ஓகே, நான் போகிறேன். அதுக்கு தான் இப்போது இந்த கேமை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க இந்த சேலஞ்சை ஆரம்பிக்கலாம். உண்மையிலே ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கு. அது இவங்க ஆக்சுவலி காரமே சாப்பிட மாட்டாங்க. மலையாளிஸ், இவங்க வந்து மலையாளி தான், கேரளா. இவங்க காரம் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது. இருந்தாலும் இவங்க இந்த வீடியோக்காகவே நான் கம்பல் பண்ணி தான் இவங்களை இங்கே உட்கார வச்சுருக்கேன். வரமாட்டேன்னு தான் ரொம்ப சொன்னாங்க. ஆனால் வின் பண்ணுறதுக்காக பாருங்கள் எவ்வளோ காரமாக இருந்தாலும் வாயில் இறக்கிட்டு இருக்காங்க. தண்ணி தான் குடிக்கூடாதா? சேலஞ்சுனா தண்ணி குடிக்காம, அப்படி கேமில் நீங்கள் தோத்துட்டேன்னா அணியை சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம். உனக்கு காரம் தெரியல? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் வின் பண்ணணுன்றனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரியா குட்டி அப்படி உட்காரு வரமா. முக்கால்வாசி என் பொண்ணுக்கு செஞ்சு காரமே சாப்பிடல. இப்போது ஹஸ்பண்டுக்காக நீ சாப்பிட்டு தான் ஆகணும். ஹஸ்பண்டுக்காக மட்டும் கிடையாது, நம்மளோட வியூவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீ சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு சேலஞ்சை எடுத்து நாங்கள் பண்ணுறோம். உண்மையிலேயே ரொம்ப காரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியல, கண்ணு கூட ரொம்ப ஒரு மாதிரி எரியிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன். என்னை விடுங்க, நான் கூட நிறைய கடையில் கூட சாப்பிட்ருக்கேன், ரோட்டு கடையில் கூட. இவங்க வந்து வீட்டு சாப்பாடை தவிர வேறு எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது. முக்கியமாக மலையாளிஸ் வந்து காரமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதையும் மீறி இவங்க வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. தொடச்சிக்கோங்க, உங்களை தான் பெருமையாக பேசிகிட்டே இருக்கேன். போதுன்னா அதை சாப்பிட்டு கிளம்புங்க. தண்ணி குடிக்கூடாதா? தண்ணி குடிக்கலாம். குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தோத்துட்டேன்னு அர்த்தம். காரமாக இருக்கு, போதும். நான் ஸ்கிப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிடுறேன். நோ நோ நோ, சேலஞ்சு விட்டுறக்கூடாது. இதில் நீ ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு சவரன் நகை. சொன்னாலும் நம்புற மாதிரி பேசணும். சரி, 1 கிலோவில் வெள்ளி. சொல்லுடா. ரியா அம்மா கொஞ்சம் தண்ணி தாடா. நோ, காரமா இருக்கு. அப்பா வின் பண்ணணுமா அம்மா வின் பண்ணணுமா? அம்மாவா போ. கொஞ்சம் தண்ணி அது ஒரு எடுத்துட்டாடா. உன் குழந்தைக்காகவே நீ வின் பண்ண, ரியா குட்டிக்காகவே நீ வின் பண்ணணும். அம்மா வள முடியாதுடா, ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வாடா தங்கம். அவுட்டு, தண்ணி குடிச்சா அவுட்டு. அம்மாக்கு நீ தண்ணி கொடுத்துட்டா அப்பா தான் வின்னு. பார்த்தீங்களா, ஒரு குழந்தை கூட அப்பெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேது. உங்கள் வீட்டில் எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
தண்ணி குடிச்சாங்கன்னா அம்மா அவுட்டு. இதுல தண்ணி இல்லையா போய் சொல்றத பாருங்க. இல்ல தண்ணி இல்லையா டெய்லி ஊத்து. ஒன். இப்போ இவங்க தோக்க போறாங்க. ரெடி? எல்லாரும் கிளாப் பண்ண போறீங்க. ரெடி? 1 2 3. யாரு வின்ன? ஒத்துக்கோ, அவங்க கிட்ட சொல்லிடு. எங்க தான் வின். ஸ்பைசி தாங்க முடியல என்னால. சரி, நான் குக் பண்ணது எப்படி இருந்தது சொல்லுங்க. எனக்கு காரமா இருக்கு, எனக்கு வேண்டாம். உண்மையிலே ரொம்ப கம்பல் பண்ணி தான் உங்களை இந்த சேலஞ்சுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீங்க வீட்டில் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப காரமாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி தான் நான் இவங்களை இந்த டாஸ்கில் கொண்டு வந்தேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. இதில் ரொம்ப காரத்தை போட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி என் தட்டை விட இவங்க தட்டில் ரொம்ப அதிகமாகவே மேகி நான் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க தோத்துட்டதுனால தான் இந்த உண்மையை நான் இப்போ ஒத்துக்கிறேன். தோத்துட்டல, இதுக்கப்புறம் சொன்னேன்னு சொல்லணுன்னு. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. மேபி நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க் பண்ணி வயிற்று வலி வர சான்ஸ் இருக்குது, லூஸ் மோஷன் ஆக சான்ஸ் இருக்குது, ஃபீவர் கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக மட்டும்தான், உங்களை சந்தோஷமாக பண்ணுறதுக்காக மட்டும்தான். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. லைக் போட சொல்லு. லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எத்தனை சப்ஸ்கிரைப்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். Thank you for watching. Bye.